ஹாய் டா சுகர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த போஸ்டரில். எப்படின்னா முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு முன்னாடி ஒரு திருடி இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதாவது அவங்களோட பவர்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் போஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கடா. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்க்கு நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற நிலமையில இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிலடா, எல்லாரும் எப்படி என்னோடய வீடியோ ஸ்டோரிஸ்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா அடுத்த ஸ்டோரியில் வர மாதிரி என் ஸ்டோரியில் வருதா? ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இல்லை நான் ஏதாவது வித்தியாசமாக தெரியிறேனா? எனக்கு தெரியல. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு இதே மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கிறேன். இல்லை வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது இவங்க சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்கடா. எனக்கு அது ஹர்ட் ஆகுது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பிடிக்கல. ஏன்டா சேனல் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரி அப்படின்னா நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு இது ஹர்ட் ஆகும்னு சத்தியமாக எனக்கு தெரில. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு இது பிடிக்கல. சேனலை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க தான் போடுறாங்களே, அதையே பார்த்துட்டு போயிட்டுமே. நம்ம எதுக்கு போடணும்? நம்ம எஃபோர்ட் போட்டு எதுக்கு இவ்வளோ ஷெடியூலில் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டோரி கொண்டு வரோம். அந்த ஒவ்வொரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணுறக்கு நாங்கள் சொல்கிறக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 3 மாதம் நாங்கள் அதுக்காக மெனக்கெடணும். அப்படி மெனக்கெட்டுறதுலாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தெரில, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சா. எனக்கு வந்து ஒரு கமெண்ட் எனக்கு பிடிக்கும். அடுத்த சேனல் நானும் பார்ப்பேன் தான். நானும் சேனல்லாம் பார்ப்பேன், எல்லாம் ஸ்டோரிஸ் கேட்பேன். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நானும் கற்றுப்பேன் தான். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி காப்பி அடித்து சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு கமெண்ட் என்னை அப்படியே மாற்றி போட்டுருச்சு. எனக்கு தெரில, அந்த ஒரு கமெண்ட்டுக்காக நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. அவ்வளோ டென்ஷன் எனக்கு ஏற்றிக்க இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு. நான் ஃபைனல் இயர் வேறு. ஸோ என்னால் ரெக்கார்டும் பண்ண முடியல. அவ்வளோ ஷெட்யூலில் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன். அந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் எதுக்கு பண்ணணும்? அப்படி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான்டா, நிறையா நேரம் பேசிட்டணும். சரி, ஓகே, இந்த ஸ்டோரி நான் போடுறேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு லைக்கோ கமெண்ட்டோ போட வேண்டாம்டா, ஓகேவா? போட வேண்டாம். நான் இந்த ஸ்டோரியோடு அப்படியே சேனலை டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டோரி வந்து 24 ஹவர்ஸில் எனக்கு என்ன கமெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது நான் சேனல் ரன் பண்ணுறது, ரன் பண்ணாமல் போகிறதும். ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் என்ன தெரியுங்களா? 2:15 PM நைட்டு 2:15 மணிக்கு நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் இதுக்குன்னு டைம் ஒதுக்கிட்டுருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரில, வேல்யூவாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஓகேடா, விடுங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து பாய்ஸ்க்கெலாம் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜின் ரூமுக்கு லாஸ்ட்டாக போயிட்டு கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதோடு முடிச்சிருந்தேன். அவங்களோட அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் நீங்கள் தான் ஜின்னுக்கு வந்து அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த முனிவர் தான் அங்கேயே வந்துடுறாரு. நீங்களா, ஐயோ எதுங்க போனாலும் இவருக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதோ, பின்னாடியும் வந்துடுறாரு, ஒரு கிஸ்ஸு கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு அரசியாரே, நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு உங்களை. நீங்களா, நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போக பார்க்குறீங்க. உங்கள் ஹேண்டை வந்து ஜின் பிடிச்சி நிறுத்திட்டு, இங்கே பார், அவர் தான் பெரியவர் இந்த அரசவையிலே, கூட அவர் பேசணுங்கிறாரு, போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. நீங்களா, போகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. போகணும், கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நீங்களா அதை மறுத்து பேச முடியல. நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முனிவர் கூட போகிறீங்கடா. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. மேரேஜ் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராணியாரே, உங்களுக்கு தான் அந்த 7 பேரும் உங்களுக்கு தான், அதனால பொறுமை காக்கவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா,
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் வந்து முகூர்த்தம் குறிச்சிட்டேன். இன்னும் வந்து ஒரு 2 நாளில் வரப்போகிற சுப முகூர்த்தத்தில் உங்களுக்கும் நம்ம 7 ராஜாங்களுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. நீங்களா நிஜமாவா அப்படின்றீங்க. நிஜமா தான். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே கேட்குறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அவரும் வந்து அப்படின்னா நான் போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நலங்கு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உங்களை விட பார்த்திங்கன்னா அந்த முனிவர் தான் அவ்வளோ குஷியாக இருக்கார், அவ்வளோ சந்தோஷமாக. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-120 வயசு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே 50 வயசு குறைஞ்ச மாதிரி அவர் அப்படி துள்ளி குதிச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குடா. நீங்கள் வந்து அவரை பார்த்து சிரிச்சுட்டு அப்போது எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணிப்பெண் வராடா. அவங்கள பார்த்துட்டு ராணி என்னாச்சு, எதுக்கு இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பணிப்பெண் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்களா என்ன விஷயமா, எனக்கும் ராஜாங்களுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பணிப்பெண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வந்து அப்படி ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கடா. மற்ற ராஜாங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்கும் வந்து தகவல் போய் சேருது. இந்த மாதிரி 2 நாளில் உங்களுக்கும் ராணிக்கும் கல்யாணம், அதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் நலங்கு வைக்க போகிறாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்களும் ராணியும் வந்து பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாய்ஸுக்கெல்லாம் அப்படியே ஃபேஸ் வாடி போயிடுது. பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபேஸ் வாடி போயிடுது. நீங்களா உங்களுக்கும் அந்த தகவல் வருது. நீங்களா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஒரு சம்பிரதாயம். நீங்களாம் மேரேஜ் முடிஞ்சக்கப்புறம் தான் என்னை பார்க்கணும், 2 டேஸ்க்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பணிப்பெண் நான் வந்துட்டு உங்கள் கூட விளையாடுறா. நீங்களா முடியாது, என்னோட ராஜாங்க, நான் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சிரிங்கிறீங்க. அப்போ அவங்களாம் ராணியாரே கொஞ்சம் மெதுவாக இருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ராஜாங்க கூட பரவாயில்ல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா அது சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேஸ்லாம் வாடி போகுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணிப்பெண் வந்துட்டு உங்களுக்கு வந்து நலங்கு வைக்கணும், ராஜாங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அப்படி உங்கள் ஸ்கின் டோன் கலர்லேயே இருக்குது. அப்படி ஃபுல்லாக ஒயிட்டு போட்டு அப்படி நடந்து போகிறீங்க பாருங்கள். அப்போ வந்து அங்கே ராஜாங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, 7 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் நீங்கள் உட்காரணும். அந்த நிழலை மட்டும் பார்க்குறாங்க. நீங்கள் வர அந்த நிழல் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து படுது. அது வந்து பார்க்குறாங்க எல்லோரும். அப்பா செம்மையாக இருக்காளே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் வந்து உட்காந்துட்டு அந்த பக்கம் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது, யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கையெல்லாம் ஒட்டணுன்றீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான் உட்காந்துருக்காருங்க. நீங்களா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க மெதுவாக. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. நீங்களா சுகா அப்படின்றீங்க. நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து அவர் பிடிச்சிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நலங்கு வைக்க வராரு. வந்துட்டு அவங்க ஹேண்ட் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு ராணியாரே ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த கையை எடுத்துடுறீங்க. அந்த பக்கம் சுகாவா ஐயோ பூச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நலங்கள்லாம் எழுத்துக்கிறீங்கடா. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லோயிஷ் கலரில் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு கண்ணும் கை கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் பூசுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து முனிவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த நாட்டில் இருக்க எல்லா பெண்களும் உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது வயசில் மூத்தவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்கடா. நீங்கள் எல்லார் காலையும் விழுந்து அப்படியே நமஸ்காரம்லாம் வாங்கிட்டு நீங்களும் வந்து அந்த மேரேஜ்க்காக எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்கடா, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து விளக்குறாங்க. நம்ம பாய்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே மஞ்சள்லாம் பூசி மேலே வந்து ஷர்ட் இல்லாமல் ஒரு துண்டு மட்டும் போட்டிருக்காங்க. எல்லா பாய்ஸுமே ஒயிட் கலரில் தான் போட்டிருக்காங்க. உங்களை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்களா அப்படி எல்லாரையும் பார்க்குறீங்க. ஐயோ எல்லோரும் இப்படி இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஷை ஆகுது. ஐயோ
ஐயோ! 7 பேரும் ஷர்ட்டு கூட போடல. பேண்ட்ட மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இங்க எத்தன பேர் லேடீஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாரி நீங்க சுத்தி பார்க்குறீங்க. பட் லேடீஸ்லாம் யாருமே பார்க்கல. நீங்களா, பரவாயில்ல நம்ம ராஜ்யத்தில இருக்க பெண்கள்லாம் நல்ல பெண்கள் தான் போல்ருக்கே அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்டுருக்கீங்க. ஆனா நான் நல்ல பெண் இல்லையே அப்படிங்கிற மாரி நீங்க வந்து திரும்பி பாய்ஸ பார்க்குறீங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்கை செஞ்சுட்ருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்ணடிக்கிறது, ஒருத்தர் காத்துலயே கிஸ் பண்ணுறது, ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறது, உங்களுக்கு வந்து செய்கையில வந்து உங்களுக்கு ஹக் பண்ணுற மாரி பண்ணுறது, அந்த மாரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறாங்க. யார் என்ன பண்ணுறாங்க நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்களா எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஷை ஆகுறீங்க. அந்த மஞ்சள் போட்டிருக்கு. பட் இருந்தாலுமே உங்க கண்ண பார்த்தீங்கன்னா, அப்படியே பிங்கிஷ்ஷா போகுது. பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கால்ல அப்படிங்கிற மாரி எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்களா. நீங்களும் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வர்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்கிள் போட்டு மெஹந்தி வைக்கணும். அந்த ஃபங்க்ஷன் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முனிவர் இருப்பார்லடா, அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருக்க மாட்டாரு. நீங்களா எங்கே போனாரு அவரு அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. தெரியல ராணி அப்படிங்கிற மாரி அந்த பணிப்பெண் வந்து சொல்றா. நீங்களா விசாரிக்கிறீங்க. அந்த முனிவர் எங்கே அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறீங்க. அவரோட குடில்ல இருக்காரு. ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இல்லையே, வாய்ப்பில்லையே. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாரு. எனக்கு நலங்கெல்லாம் வச்சாரு. எப்படி அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்க்குறீங்க. என்ன நடந்திருக்கும்னா, அந்த எதிரி நாட்டு அந்த ராணிகள்லாம் இருப்பாங்கல்ல, 5 ராணிங்க. அவங்க வந்து அவங்களோட சக்தி மூலியமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சக்திய வந்து ஏவி விட்டுருப்பாங்கடா. அத வந்து பார்த்தீங்கன்னா, முனிவர் தான் போயிட்டு அது கூட சண்டை போட்டிருப்பாரு. அதில அவருக்கு நிறைய பலத்த காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போனீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல சரிங்களா, அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால அவர் வந்து இப்போ வந்திருக்க முடியாது. அது வந்து இப்போ உங்ககிட்ட அந்த பணிப்பெண் வந்து சொல்றா. இந்த மாரி தான் ராணி அறை நடந்துச்சு. அரசர்களுக்கு தெரியாது. நீங்க வந்து இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாடா. என்ன பண்ணியிருப்பான்னா, அவ வந்து ஒரு ஆவிய வந்து ஏவி விட்டுருப்பா. இந்த மாரி அந்த கல்யாணத்துல போயிட்டு மருதாணி சடங்கு இருக்குல்ல, அதில மருதாணியில போயிட்டு பாய்சன கலந்துரு. அது அந்த வழியா ராணிக்கு வந்து பாய்சன் ஏறி அவ செத்து போணும் அப்படிங்கிற மாரி வந்து அந்த மருதாணியில பாய்சன் கலக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த முனிவர் வந்து அத தடுத்திருப்பாருடா. பட் இருந்தாலுமே அவங்க உயிர் போற கடைசி தருணத்தில கூட அந்த ஆவி இருக்குல்லடா, இந்த நம்ம அழிய போறோம் அப்படிங்கிற அந்த கடைசி தருணத்தில கூட அவங்க மருதாணியில வந்து அந்த பாய்சன் கலந்திருக்கும். அவரோட அவருக்கும் அடிபட்டுருக்கும்ல அந்த முனிவருக்கும். அவரும் வந்து அப்படியே மயங்கியிருப்பாரு. அதனால அவருக்கும் தெரிஞ்சிருக்காதுடா. அப்படியே வந்து அவர் மயங்கியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருதாணி சடங்கு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, அந்த மருதாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எல்லா மருதாணியும் அந்த விழுது பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர்ல இருக்கும். ஆனா, இப்போ உங்களுக்கு வைக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர்ல அப்படியே ரெட்டிஷ் மேல இருக்கிற மாரி இருக்கு. அப்போ அந்த பணிப்பெண் தான், "இது நல்லா செவக்கும் போல இருக்கு" அப்படிங்கிற மாரி அவ வந்து தெரியாம அந்த பேசுவாங்கடா. அந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கா. நீங்களா ஏதோ உங்களுக்கு டவுட்டா இருக்கு. இது ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மருதாணி தான் வந்து பாய்ஸ்க்கும் வைப்பாங்க. இந்த காலத்துல ராஜாங்கள்லாம் மருதாணி வைப்பாங்க. பாய்ஸ் மருதாணி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வைப்பாங்க. சரியா? வச்சுட்டு அவங்க வந்து நார்மலா உட்காந்துருக்காங்கடா. உங்களுக்கு எங்கெங்கே மருதாணி வைக்கணும், அதாவது மருதாணியில வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாய்ஸோட நேம் எழுதுவாங்க. அது வந்து சடங்காவே போயிட்டுருக்கும். ராணிக்கு வந்து எங்கே நம்மளோட பேர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம பாய்ஸில் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பணிப்பெண் எழுதுறாள்ல, நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லியிருப்பீங்க, இந்த மாரி ஒரு பேர் வந்து இந்த இடத்துல தான் எழுதணும், இங்கே தான் வந்து அவங்க பேர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி 7 பேரோட பேரையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து எழுதி வச்சுருப்பாங்க. நீங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படி சிரிச்சிட்ருக்கீங்கடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மன்னு அரிக்க ஆரம்பிக்குது. நீங்களா என்னாச்சு, ஏன் கை நம்மன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சக்திகளை அப்படியே பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு தான் மருத்துவ சக்தி தெரியும்ல, அதனால் நீங்கள் வந்து உங்களோட சக்தியை வந்து பயன்படுத்துகிறீங்க. பட் இருந்தாலுமே அந்த எரிச்சல் தாங்க முடியல. அதனால் நீங்கள் வந்து என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கையெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணிடுறீங்க. இருந்தாலுமே உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்கச்சவேரும் செவந்திருக்கு கை. இப்படி இப்போ தானே வச்சாங்க, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வச்சு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது மருதாணி வச்சா தான் கை செவக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஒரு மைண்ட் செட்டப். ஓகேவா?
இப்போது 1/2 மணி நேரத்திலேயே வந்து செவந்திருக்கு அப்படின்னா, இதில ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாரி, நீங்க வந்து நல்லா காலு, கைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மருதாணி வச்சிருப்பாங்கடா. அத வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு வர்றீங்க பாருங்க. அந்த ஆய்வுக்கூடம் இருக்குல்லடா, மருந்து தயார் பண்றாங்கல்ல, அந்த ஆய்வுக்கூடத்துக்கு தான் நேரா வர்றீங்க. அங்கே வந்துட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணுறீங்க. உங்க ஹேண்ட்ல இருக்க அந்த செவந்திருக்கும்ல, அங்கேருந்து அப்படியே பிளட் எடுத்து அப்படியே டெஸ்ட் பண்ணுறீங்க பாருங்க. அதில வந்து நச்சுத்தன்மை, அதாவது பாய்சன் வந்து அதில கலந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியுது. நீங்களா இதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன்லாம் எடுத்து போட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. அது என்ன பாய்சன்னா, ஒரு ஆழகால விஷம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாம்போடது. அதுக்கு வந்து மாற்று மருந்து இல்லாத ஒரு பாம்போட விஷம்டா அது. அதை வந்து புதுசாக தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷத்தை தான் வந்து கலந்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது உங்கள் பாடிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது நல்லாவே தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ளே நம்ம ஜின்னு வராரு. அவரும் கையில் மருதாணி வச்சுருக்காரு. வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. "வயன் இங்கே என்ன பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜின்னு இந்த மாதிரி பாய்சன் இருந்தது. கை செவந்துருச்சு. என்னோடய பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ஏறிட்டுருக்கு ஜின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே மயக்கம் போடுறீங்க பாருங்கள். ஜின் வந்து உங்களை பிடிக்கிறாரு. ஒயின் 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 என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் அதுக்குள்ளே மயங்கிடுறீங்க. உங்களை அப்படியே படுக்க வச்சு உங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்து அங்கே ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் வச்சு சோதனை பண்ணியிருப்பீங்களடா, அதை வந்து நம்ம ஜின் பார்த்துட்டு, ஐயோ இந்த விஷயத்துக்கு மாற்று மருந்து எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட போயிட்டு தகவலை சொல்கிறாருடா ஜின்னு. இந்த மாதிரி ஒயின் வந்து மயங்கிட்டா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஆய்வுக்கூடத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா, டேய் நம்ம தான் அவளை பார்க்கக்கூடாதுல்ல, எப்படிரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜின், இப்போது அவசரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜின் வந்து ஆரம்பம் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வராரு. மற்ற பாய்ஸ்லாம் இவங்க 2 பேர் மட்டும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டான்ஸு அந்த மாதிரி போய்ட்டுருக்கு, மெகந்தி ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆரம்னா அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. நீங்களாம் அப்படியே படுத்திருக்கீங்க. உங்கள் ஹேண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு, பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்கள்டா, அதெல்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டுருக்கு. அதை வந்து ஆரம் பார்த்துட்டு, "டேய் என்ன பாய்சன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் போட்டிருக்கே, ஒயன்மா இங்கே பாரு" அப்படிங்கிற மாதிரி அவரோட ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை வந்து அப்படியே தட்டிட்டு அப்படியே எழுப்புறாரு. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. உங்கள் கண்ணெல்லாம் தூக்கி பார்க்குறாரு. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே மேலே போன மாதிரி இருக்குடா. நீங்களா அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போது ஆரம்னா, ஜின் இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இது வந்து ஆழகால விஷம், அந்த பாம்போட விஷம்னு சொல்லுவாங்கள்ல அது. இதுக்கு எப்படி மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் வந்து சொல்லிடுறாருடா. அப்போது வந்து ஆரம்னா, அப்போ என்ன பண்ணுறது, யாரை கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியல, சேகூப் வர சொல்லலாமா, அவன் தானே இயற்கையோட அரசர், அவனுக்கு பாம்புங்கள்லாம் கட்டுப்படும்ல, அவனை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின் சொல்கிறாரு. இரு நானே வர சொல்கிறேன், நான் போவேன், அவனே இங்கே வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து மைண்ட் ரீடிங் பவர் மூலயமா நம்ம ஜேகோப்புக்கு சொல்லி அவர் வர வச்சுருப்பாருடா. ஜேகோப்பும் வந்து அப்படியே வராரு. வந்துட்டு அந்த ரூமில் பார்க்குறாரு. நீங்கள் படுத்துருக்கிறத பார்த்துட்டு, ஒயின் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே தூக்குறாரு பாருங்க. உங்கள் தலை அப்படியே பின்னாடி தொங்கிட்டுருக்கு. ஒயன் என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரமா, டேய் ஒன்றும் இல்லை, விடு, அவளை படுக்க விடு, அவளை உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ஏறிட்டுருக்கு, நீ வந்து அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல இன்னும், ஆனால் இது பாம்போட விஷம் அப்படிங்கிறத ஜின்னை வந்து கண்டுபிடிச்சான், உன்னால் அந்த பாம்பை இங்கே வர வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு ஆரம். இந்த பக்கம் ஜேகோப்பா, முடியும், நான் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து அந்த தியானம் மூலியம் அந்த பாம்பை வர வைக்கிறாருடா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரீடம் மூலியமாக ஒரு பாம்பு வந்து உங்கள் தலை மேலே இருக்கும்ல, அந்த பாம்பு வந்து உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, கொடை மாதிரி, பாம்பு கொடை மாதிரி நிற்கும்ல, அந்த மாதிரி வந்து உங்களை அப்படியே ரோல் பண்ணி பெட்டு மாதிரி ஆகிடுது. பெட்டு மாதிரி ஆகி அதோட தலை மட்டும் உங்களுக்கு அப்படியே பாதுகாப்பாக நிற்கிற மாதிரி இருக்குடா. அப்போ வந்து அந்த பாம்பு, அதாவது ஜேகோப் தியானம் பண்ணி அந்த பாம்பை கூப்பிட்டார்ல, அந்த பாம்பு வந்துடுது. வந்துட்டு அப்படியே பார்க்குது, எல்லாரையும் பார்க்குது. அங்கே இருக்க அந்த உங்களுக்கு அந்த மெத்தையாட்டம் இருக்குல்ல, அந்த பாம்பையும் பார்த்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுது. அது மனுஷன் உருவம் எடுத்துகிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுது. ஏன்னா அந்த பாம்பு பார்த்திங்கன்னா அவங்களோட நாகத்தோட ராஜா, அவங்க தான் வந்து ஹெட் அந்த மாதிரி, சரிங்களா? அவங்கள தான் வந்து நீங்கள் கிரீடமாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க.
அவங்களுக்கு வந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னாச்சு ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த பாம்புக்கிட்ட பேசுது. இந்த பக்கம் நம்ம பாய்ஸை கண்டுக்க கூட இல்லை. பாய்ஸா நாங்கள் தானடா கூப்பிட்டோம், நீ எல்லாம் யார்டா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அது திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். உங்களை பார்த்து தான் அது பேசிகிட்ருக்கு. யார்கிட்ட பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா பாய்ஸ் கண்ணுக்கு தெரில, அந்த மெத்த மாதிரி அது அந்த பாம்பு வந்து சுருண்டு நிற்கிறது வந்து பாய்ஸ் கண்ணுக்கு தெரில. அப்போ வந்து அந்த பாம்பு தான் எங்களோட அரசரே அவர் தான், அவரே உங்கள் ராணிக்கு கிரீடமாக இருக்கும்போது நாங்கள்லாம் ஒரு தூசி சமானம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அப்போ உன்னோட பாய்சன் வந்து அவளோட உடம்புல ஏறிட்டுருக்கு, அது எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெய்ஹோப் கேட்குறாரு. இப்போது அந்த பாம்பா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களால எதையும் தாங்க முடியும். ஏன்னா எங்கள் அரசரே அவங்க கூட இருக்காங்க. என்னோடய பாய்சன் அவங்கள என்ன பண்ணிட போகுது, என்னோடய விஷம்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது, அவங்க கூடிய சீக்கிரம் எந்திரிச்சிடுவாங்க, வேணால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பு வந்து அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கையில் வந்து அப்படியே சுற்றிக்குது. ஒரு சின்ன பாம்பு கையெல்லாம் சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுற்றுது. சுற்றும் போது பார்த்திங்கன்னா அதோடய நாக்கால் அவங்க மருதாணி இருக்கும்லடா, செவந்திருக்கும்ல, அதுக்கு மேலே இருக்க பாய்சன் எல்லாத்தையும் அப்படியே அது உறிஞ்சி எடுக்குது. அது வந்து பாய்ஸ் வந்து அப்படியே பார்க்குறாங்க. பரவாயில்லடா, இவளுக்கு எவ்வளோ பவர்ஸ் தான் வந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சிரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னா இதுக்கு மாற்று மருந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா, மற்றவங்க யாருக்காவது இது பயன்படும்ல அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோபும் வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காவலாக இருக்குல்ல அந்த பெரிய பாம்பு, அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது படுக்க போயிடுது. இந்த பக்கம் அவங்க 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே கை கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாம்பு வந்து அந்த பெட்டாக இருந்திருக்கும்ல, ரங்கநாதர் மாதிரி, ஓகேவா, நான் அந்த பேர் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், டக்குனு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ரங்கநாதர் மாதிரி அந்த பாம்பு இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு அப்படியே மறைஞ்சு உங்களுக்கு வந்து அப்படியே கிரீடமாக வந்து மாறிடுதுன்னா நீங்களா அப்படியே வந்து கையெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க 3 பேர் உட்காந்துருக்க பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை தான் நான் பார்க்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜின்னா அப்புறம் ஏன்டி பார்த்தேன், நான் வந்தோன்னா இதுக்கடி பாய்சன் உடம்புல ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், ஏன்னா பிபி ஏற்றவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கேட்குறாரு. நீங்களா அது ஒன்றும் இல்லை ஜின், சும்மா விளையாடி பார்த்தாங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. விளையாடுனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கேட்குறாரு. ஆமாங்க புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஆரம்பம் ஜெய்ஹோப் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. நீங்களா அவங்கள திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு 2 பேரையும் பார்த்து விங் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் அது நாம் இங்கே இருக்கிறது சேஃப்டி ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து ஆரம் கதை போயிட்டு கடிக்கிறாரு. இந்த பக்கம் ஆரமாக எனக்கே டவுட்டாக தான் இருக்குது, ஓடிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறாரு. ஜெய்ஹோப்பா ஓடினா கேவலமாக இருக்கும், நம்மளாம் ராஜா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் சரிதான், இருந்தாலும் இவ்வளோ ஏட்ட நம்மளால் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களை பார்த்து நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ணுறது, 7 பேர் என்கிட்ட வந்து மாட்டிட்டீங்களே, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து நம்ம ஜின் தான் இங்கே வேறு இதுக்கெல்லாம் மயங்கிறாலும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஆனாலப்பட்ட அந்த விஸ்வாமித்திரரே ஒரு பொண்ணை பட்டு மயங்கிட்டான், நீங்கள்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க மயங்கலாம், நாங்கள்லாம் மயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஜின்ராஜா அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. அங்கேயே நில்லை, பக்கத்தில் வரவில்லை வச்சுக்கிட்டீங்கன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா மனுஷனாக இருக்க மாட்டிங்களா, என்னம்மா மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் கேட்குறீங்க. இந்த பக்கம் ஆரம்பிச்சு ஹோப்லாம் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு, கம்முன்னு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு. அவங்களாம் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்கடா. நீங்களா பக்கத்தில் போகிறீங்க. இந்த பக்கம் ஜின் நில்லு, அங்கேயே நில்லு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்து தப்பாக போச்சு, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. நீங்களா ஜின் இப்படிலாம் கோவப்படக்கூடாது, நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நம்மளுக்கு கல்யாணமாக, இப்படி கோவப்பட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜின்னோட ஹிப்பில் அப்படியே ஏறி குழந்தைங்கள உட்காருவாங்களடா அந்த இடுப்பில், அந்த மாதிரி வந்து ஜின்னோட இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜின்னா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே திக்கி திணறாரு. இந்த பக்கம் ஆரம்பிச்சு ஹோப்லாம் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் என்னமோ வீரவசனம்லாம் பேசுனா இப்போ பேசுடா, இப்போ பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப்லாம் ரொம்ப கிண்டல் அடிச்சிட்ருக்காரு.
இந்த பக்கம் ஆரம் தான் ஒரு நாள் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. மனுஷன் கீழே உருண்டு பிறண்டு சிரிச்சிட்ருக்காரு. ஜின் என்ன வாயிடிப்பேன்னு எங்களெல்லாம் எப்படி அடக்குவ இப்போ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜின்னா உங்களை அப்படியே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களா டேய் புருஷா என்ன ரொம்ப கத்துவியாமல எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளோ சத்தம் போடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜின்னை பார்த்து கேட்குறீங்க. ஜின்னா அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப திணறாரு. நீங்கள் வந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு அந்த சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. லிப்ஸில் இல்லை சீக்ஸில். ஓகே, அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே லேஸ் ஆகிடுறாரு. இப்படி தான் இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை விட்டு இறங்குறீங்க. அவரா ஏன் இறங்குற ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கையை அப்படி விரிக்கிறாரு. நீங்களா போதும் போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களால் உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலே விட்டாச்சு இன்னும் நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே இறங்கி அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் போயிடுறீங்க. இந்த பக்கம் ஆரமா டேய் ஜின்ன என்னடா அண்ணா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப்பும் ஆரம்பும் ரொம்பவே வந்து டீஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜின்ன ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை, உங்களையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே ஹிப்பில் ஏறி உட்கார்ந்தது அவர் கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அதையே தான் நினச்சிட்டு இருக்காருடா. அது வந்து அவர் தான் டேய் போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான் ரியாக்ஷன். நம்ம நார்மலாக இருக்கும்போது கிண்டல் பண்ணால் என்னடா எப்படிலாம் நம்மளை துரத்தி உதைப்பான், இப்போ கிண்டல் பண்ணுறோம் போங்கடான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆரமும் ஜெய்கோப்பும் தான் அப்படியே வியடாக பார்த்துட்ருக்காங்க. ஜின்னு வந்து அப்படியே மந்திரிச்சுட்ட கோழி வரி போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காரு அரண்மனையில். எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பவ் பண்ணுறாங்க. ராஜா வராரு அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணுறாங்க. பட் எதையுமே கண்டுக்கல மனுஷன். நேராக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் சீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிங்கிஷாக போச்சு. ஐயோ யாரை பார்த்தும் எனக்கு இப்படி ஆகிறதில்ல, ஆனால் இவ்வளோ பார்த்தா மட்டும் நான் ஏன் இப்படி ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே வந்து கொஷின் கேட்டுட்ருக்காரா. அப்போ ஓகேடா நான் இதோட முடிச்சுக்கிறேன், என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, மைண்ட் செட்டப் சரியில்லை, அதனால் இது டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் பார்ட்டில் 5 minutes சேர்த்து போடுறேன்டா, இல்லைனா இதோட முடிச்சுக்கலாம்டா. என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ தான் வரும்னு எனக்கு தோணுது. மைண்ட் செட்டே போயிடுச்சு இன்றைக்கி. இல்லைனா ஜிகுக்கு FF போடலான்ட்டு இருந்தேன். இன்னும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. சரிங்களா, யாரும் கோச்சிக்காதீங்க. நான் நாளைக்கு கூட சேர்த்து கூட போடுறேன். ஓகேவா, பாய்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய், see you.